சென்னைக்கு தெற்கே 330 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது டிட்வா புயல். மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட். தஞ்சை, திருவாரூர், நாகை உட்பட 13 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என எச்சரிக்கை. திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு நாளை அதி கனமழைக்கான ரெட் அலர்ட். வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையில் இன்றும் நாளையும் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். 75 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என கணிப்பு. சென்னை உட்பட 9 துறைமுகங்களில் 4ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். காவிரி படுகை மாவட்டங்களில் மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். டிட்வா புயலால் சென்னை மெரினா, பட்டணப்பாக்கம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கடல் சீற்றம். பலத்த காற்று வீசுவதால் மீனவர்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல். நாகை மாவட்டம் கோடியக்கரையில் 25 சென்டிமீட்டர் மழை பதிவு. வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 3 விழுக்காடு அதிகம் பொழிந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். டிசம்பர் 1ஆம் தேதி முதல் மழை படிப்படியாக குறையும். காற்றின் வேகமும் குறையும் என வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் அமுதா பேட்டி. கடலோர மாவட்டங்களுக்கு 28 பேரிடர் மீட்புக் குழு அனுப்பி வைப்பு. அவசியமின்றி மக்கள் வெளியே வர வேண்டாம் என முதல்வர் வேண்டுகோள். டிட்வா புயலால் ஒரு உயிர்ச்சேதம் கூட ஏற்படாத வகையில் தமிழக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பேட்டி. இந்த புயல் கரையை கடப்பதாக இல்லை. சென்னையை ஒட்டி வந்துவிட்டு ஆந்திரா பார்டருக்கு நெல்லூருக்கு பக்கம் போய் கடல்லையே அது முடிந்துவிடும் என்ற வானிலை ஆய்வு மையம் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். திருவாரூர் மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் மழை நீரில் மூழ்கி சேதம். பாதிக்கப்பட்ட பயிர்களை நேரில் ஆய்வு செய்த அமைச்சர் TRV ராஜா. மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களை கணக்கெடுத்து நிவாரணத்தை விரைந்து வழங்க நடவடிக்கை. வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தகவல். பயிர்களை காப்பீடு செய்ய விவசாயிகளுக்கு அடையாள எண் கட்டாயமில்லை. டிசம்பர் 1ஆம் தேதி அனைவரும் காப்பீடு செய்யலாம் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. சென்னை செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து வினாடிக்கு 1200 கன அடி நீர் வெளியேற்றம். பூண்டி ஏரியிலிருந்து வினாடிக்கு சுமார் 3500 கன அடி நீர் திறப்பு. ராமேஸ்வரத்தில் பெய்த கனமழையால் வீடுகளுக்குள் புகுந்த வெள்ளம். பொருட்கள் அனைத்தும் நீரில் மிதப்பதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு.
5 நாளா விடாம மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனாலதான் எங்களுக்கு ரொம்ப பாதிப்பா இருக்கு. ஒரு அவசரத்துக்கு குடி தண்ணி தொட்டினா தண்ணி ஃபுல்லா சாக்கடை தண்ணி போய் மூடிடுச்சு. குடி தண்ணி கூட யூஸ் பண்ண முடியல. தூத்துக்குடி மாநகர பகுதியில் கனமழை. குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் மக்கள் அவதி. காற்றின் வேகத்தால் தஞ்சையில் உள்ள விசைப்படகு துறைமுகம் அருகே மீனவர்கள் தஞ்சம். புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக நாகை மீனவர்கள் 18 பேர் மீட்பு. கனமழை காரணமாக இலங்கையில் சிக்கியுள்ள தமிழர்களை பாதுகாப்பாக அழைத்து வர நடவடிக்கை. முதல்வரின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் நாசர் புதிய தலைமுறைக்கு பிரத்யேக தகவல். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்க இருக்கும் நிலையில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பிக்கள் ஆலோசனை. மதுரை, கோவை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு அனுமதி வழங்குவது என்பன உள்ளிட்ட 12 தீர்மானங்கள் நிறைவேற்றம். நெல் கொள்முதல் ஈரப்பதத்தை 22 விழுக்காடாக உயர்த்த வேண்டும். மத்திய அரசை வலியுறுத்தி திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் தீர்மானம். தமிழ்நாட்டிற்கான கல்வி நிதி நிலுவை 3548 கோடி ரூபாயை உடனே விடுவித்திடுக. மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்கு அனுமதி கோரியும் திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் தீர்மானம். குட்ட குனிய மாட்டோம், நிமிர்ந்து நடை போடுவோம். தமிழ்நாட்டு எம்பிக்களுக்கு ஒன்றிய பாஜக அரசு பதில் சொல்லியே ஆக வேண்டும் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் பதிவு. நடைபயிற்சியின் போது முதல்வர் மு.க.ஸ்டாலினை சந்தித்த நடிகை ஸ்ருதிஹாசன் சென்னை தொல்காப்பிய பூங்காவில் சந்தித்து உரையாடல். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி நாளை பரப்புரை. தாவேகவில் இணைந்து செங்கோட்டையனின் தொகுதிக்கு செல்ல உள்ளதால் முக்கியத்துவம் பெறும் பரப்புரை. சென்னை பாரிமுறையில் நடந்த உதயநிதி பிறந்தநாள் விழாவில் பங்கேற்று நடிகர் வடிவேலு பாடல் பாடி கூட்டத்தினரை உற்சாகப்படுத்தினார். தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ, உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ, சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதுண்டோ, சிந்தனை செய்யலும் ஒன்றுபட்டாலே மாற்றம் காண்பதுண்டோ, மாற்றம் காண்பதுண்டோ. முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான தமிழ் தேர்வில் 85,000 பேர் தோல்வி. இதுதான் திமுக அரசு தமிழை வளர்க்கும் லட்சணமா என அன்புமணி ராமதாஸ் கேள்வி. ஊராக சென்று தாம் வளர்த்த கட்சியை அன்புமணி அபகரித்து விட்டதாக ராமதாஸ் குற்றச்சாட்டு. தேர்தல் ஆணையத்தை விலைக்கு வாங்கினாலும் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நீதி வெல்லும் என உறுதி. தன்னோடு மோத நினைக்கும் அன்புமணியின் பாட்ஷா பலிக்காது. அன்புமணியின் அரசியல் பயணம் முடிவுக்கு வந்துவிட்டது என்று வயிறு எறிந்து சொல்வதாக ராமதாஸ் காட்டம். டி.கே. சிவகுமாருடன் கருத்து வேற்றுமை இல்லை என்றும் தொடர்ந்து ஒற்றுமையாக பணியாற்றப் போவதாகவும் கர்நாடக முதல்வர் சித்தராமையா அறிவிப்பு. முதல்வர் பதவி சர்ச்சையை தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடந்த நிலையில் இருவரும் கூட்டாக பேட்டி. கோவையில் 10க்கும் மேற்பட்ட வீடுகளில் கொள்ளையடித்த 3 பேரை சுட்டுப்பிடித்த காவல்துறை. கவுண்டம்பாளையத்தில் கைவரிசை காட்டிய கும்பல் கைது.
காதலி ஜோடி ஹேடனை திருமணம் செய்து கொண்டார் 62 வயதான ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனீஸ். குடும்பத்தினர், நண்பர்கள், அமைச்சர்கள் உள்ளிட்டோர் புதுமண தம்பதிக்கு வாழ்த்து. பைடன் அதிபராக இருந்தபோது தானியங்கி பேனாவில் போட்ட கையெழுத்துக்கள் செல்லாது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பால் 92 விழுக்காடு உத்தரவுகள் செல்லாது என்பதால் குழப்பம். மலேசியாவில் நடைபெறும் அஸ்லான் ஷா ஹாக்கி தொடரில் இறுதிப் போட்டிக்கு இந்தியா தகுதி. நாளை நடைபெறும் போட்டியில் பெல்ஜியத்தை சந்திக்கிறது.